ஜெகத்குருவே சரணம். ஒரு மலை ஓரங்க, ஒரு மலை ஓரம் ஒரு குரு இருக்கார். அந்த குரு கூட நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் என்னென்னா, குருநாதர் மீது எந்த அளவு யார் ரொம்ப பக்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். ஆனால் அந்த போட்டி இருந்தால் கூட வெவ்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தோற்று போயிடுவாங்க அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி. அந்த டீமில் ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த சிஷ்யர் குருநாதர் மேல அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த மரியாதை, அளவு கடந்த பக்தி. குருநாதரை பூரணமா பரிபூரணமா நம்பிட்டார். அவருடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அது குருநாதருடைய வழிகாட்டலில் தான் நடக்கிறது. தினம் தினம் காலையில் எழுந்துப்பாரு, குருநாதருக்கு உண்டான சேவைகளை செய்வார், குருநாதர் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவார். எப்பொழுதும் 24 மணி நேரமும் தூங்கினால் கூட அந்த குருவை பற்றி தான் சிந்தனை. நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க இல்லையா, குரு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் அந்த சிஷ்யர் தன்னுடைய மற்ற சீடர்களோட பேசிட்டு இருக்காரு. அதாவது குருநாதருடைய மற்ற சீடர்களோட இந்த சிஷ்யரும் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, குரு ஒரு வார்த்தை சொன்னார்னா நான் அதை தட்டவே மாட்டேன். அவர் என்ன சொன்னாலும் சரி, நான் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பக்திய, அன்பை, பாசத்தை, நேசத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் எடுத்துக்குவேன். எப்பவுமே எதுக்கும் நான் எப்பவும் அஞ்ச மாட்டேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் என்னுடைய குருநாதருடைய அருளினாலும் வழிகாட்டலினாலும் தான் நடக்குது அப்படின்ட்டு நான் பரிபூரணமா நம்புறேன். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மற்ற சீடர்களோடு பேசிட்டு இருக்காரு. இதை எதேச்சியா இந்த குருநாதர் கேட்டுடுறார். அந்த பக்கம் வரும்போது கேட்டுட்டு அவர் ஒன்றும் சொல்லலை. கேட்டுட்டு ஒரு ஞாபகத்தில் அப்படியே வச்சுட்டு போயிடுறார். அன்று இரவு அந்த மற்ற சிஷ்யர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒருத்தருக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துடுது. காய்ச்சல் வந்த உடனே போய் குருநாதரை கூப்பிட்டு வராங்க. ஆசிரமத்தில் பக்கத்தில் இவங்க தங்கியிருக்காங்க, இன்னொரு ஆசிரமத்தில் இவர் இருக்கார். போய் கூட்டிகிட்டு சுவாமி, இந்த மாதிரி சிஷ்யர் பேரை சொல்லி அவருக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லை, தயவு செய்து நீங்கள் வரணும் அப்படின்னோடனே இந்த குருநாதர் அந்த இடத்துக்கு வர்றார். என்ன பண்ணாரு, அந்த நேரத்திற்கு அவருக்கு தேவையான ஒரு கஷாயத்தை தயார் செய்து கொடுக்க சொல்கிறார். கொடுத்த உடனே அவர் அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே சிஷ்யர்கிட்ட சொல்றாரு, எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சீக்கிரம் அவர் பிழைச்சிக்கணும், சீக்கிரம் வந்துடணும் அப்படின்ட்டு. இவர் கொடுத்த கஷாயமே போதுமானது. இவர் சீடர்களை பார்த்து சொல்றார் இந்த குருநாதர், நம்ம மலை இருக்கு இல்லையா, நம்ம ஆசிரமம் பின்னால் ஒரு மலை இருக்கு இல்லையா, அந்த மலை உச்சியில் ஒரு பாறை இருக்கு. பாறை பக்கத்தில் ஒரு மூலிகை இருக்கிறது. அந்த மூலிகை நிச்சயமாக இவருக்கு வேண்டும், சிஷ்யனுக்கு வேண்டும். அப்போதான் முழுமையாக உடல் நலம் குணமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறார். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யார் போகிறது எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிற கேள்வியாக தான் அவர்கிட்ட இருக்குது. அப்போ எல்லாம் அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. உடனே நம்ம சிஷ்யர் என்ன பண்ணுறாரு, நான் போகிறேன் குருவே அப்படிங்கிறார். அந்த இடம் ரொம்ப காடு, மலை, கல்லும் மண்ணுமா இருக்குது. எப்படி நீ ஏறுவ, ரொம்ப சிரமமாச்சு, ரொம்ப கஷ்டமான இடமாச்சு, இரவு நேரம் வேற நடந்துட்டு இருக்கு, எப்படி போவ, ஏன்னா இப்போவே போகணுங்கிறார் அவர். இல்லை குருவே, நான் நிச்சயமாக போயிட்டு வருவேன், கண்டிப்பாக போகிறேன், உங்கள் ஆசைகள் இருந்தால் நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. உடனே அந்த குருவை என்ன பண்ணுறாரு, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிகள் கொடுத்து அவர் அனுப்புறாரு. மற்ற சிஷ்யர்கள் யாரும் போல, ஏன்னா அவங்களுடைய வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி மரியாதை அப்படிங்கிறது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல நிற்குது. இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம்ப்பா, இது வரைக்கும் போகலாம்ப்பா, அது வரைக்கும் போகலாம்ப்பா, ஏதாவது சில காரணங்களை சொல்லி விடுவார்கள். எல்லாருக்குமே இயல்பாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மால் இயன்ற அளவு, நம்மால் முடிந்த அளவு தான் குரு சேவையாக இருந்தாலும் செய்வோம். எங்கேயாவது கோயிலுக்கு எங்கன்னா போகிறது, எதுவாக இருந்தாலும் அந்த குரு பக்தி அப்படிங்கிறது அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்னா ஒரு அளவு, அந்த ஒரு வரம்பு. நான் ஒரு 2 நாள் லீவ் போடலாம் என்னோட ஆஃபீஸ்க்கு, அவ்வளோதான். ஒரு 4 நாள் மந்திராலயம் போயிட்டு அங்கே நவபிருந்தாவனெல்லாம் பார்த்துட்டு அங்கே கோயிலில் உட்காந்து சேவை பண்ணிட்டு வரலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா 4 நாள் போக முடியுமா? நம்ம சொல்லிடலாம்ப்பா 2 நாள்லாம் வரப்பா, 4 நாள் வர முடியாதுப்பா. ஏன்னா ஒரு சேவையினுடைய அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றதை நாம பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த இடத்துல. ஸோ ஒரு உதாரணத்திற்காக இதை நான் சொல்றேன். சிஷ்யனும் என்ன பண்றாருன்னா, குரு கிட்ட ஆசிகள் வாங்கிட்டு நேராக கிளம்புறார், கையில கூடையெல்லாம் எடுத்துட்டு. எப்படி போவார் தெரியாம நின்று பார்த்துட்டே இருக்காங்க எல்லாரும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் இவர்களது கண்களிலிருந்து முழுவதுமாக மறைகிறது. என்ன பண்றாரு, போறாரு. அது ஒரு நடுநசி நேரம் தான் இவர் அழைத்தது, இந்த குருநாதர் அங்க கூப்பிட்டது. போறாரு, நடக்கிறாரு, காலில் முள்ளு குத்துது. ஒவ்வொரு நிமிஷமும் குருநாதர் பேரை சொல்றார். அவருடைய குருவை நாமத்தை சொல்லி, குருவே சரணம், குருவே சரணம்,
குருவே சரணம் அப்படின்ற வாக்கியத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிட்டு, அதுவே மந்திரமா சொல்லிட்டு, அந்த கல்லு மண்ணு எல்லாம் கடந்து 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 மேலே போறார். மேலே போயிட்டு ஒரு இடத்துல மூச்சு வாங்கி ஒரு இடத்துல நிற்கிறாரு. சுற்றிலும் ஒரே இருட்டு. அந்த இடத்துல இந்த ஓநாயுடைய சத்தம், புலியினுடைய உருமல், ஆந்தையினுடைய அலறல், இது எல்லாம் சுத்தி கேட்குது. இருந்தாலும் அவருக்கு பயமா இருக்கு. என்ன பண்றது? குருவே, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு. எது நடந்தாலும் சரி, உங்களுடைய பேரை சொல்லி என்னுடைய உயர் இந்த இடத்துல நான் வந்து இறந்தா கூட சரி, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் உங்களுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டு தான் இருப்பேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே ஏறுறாரு. மேலே ஏறி ஒரு வழியா அவர் குருநாதர் சொன்ன அந்த பாறையை அடைந்து விடுகிறார். அந்த பாறையில் நிற்கிறாரு. பின்னாடி ஒரு மரம் இருக்குது. அந்த இடத்துல நிற்கிறாரு. இந்த பாறைக்கு பக்கத்தில் தானே அந்த மூலிகை இருக்குன்னு சொன்னார். சரி, கொஞ்ச நேரம் நம்ம காத்திருப்போம். விடிந்தவுடன் நாம் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி தேடலாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா மழை, இடி இடிக்குது. முதல்ல மின்னல் வருது, இடி இடிக்குது. அந்த இடி மின்னல் அடித்தோடனே பார்த்தா அந்த மின்னல் வந்து இவருக்கு கொஞ்சம் சற்று பின்னால் இருந்த ஒரு மரத்தை அந்த மின்னல் தாக்கி அந்த மரம் சாம்பலாகி கருகி அப்படியே வெடித்து சிதறுகிறது. இவர் அப்படியே பயந்து போயிட்டு கூனி குறுகிய பக்கத்தில் உட்கார்ந்துடுறாரு. அந்த இடத்துல எங்க அந்த பாறையில் உட்காடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நடுநடுங்கி. அப்பவும் வந்து குருநாதர் பேரை அவர் விடவே இல்லை. குருவே, நீங்க தான் காப்பாற்றணும், குருவே நீங்க தான் காப்பாற்றணும், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம் சொல்லிட்டு தொடர்ந்து குருவனுடைய பெயர் தான் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, போக உயிர் போய் தொலையட்டும் எப்படியாவது, அதை பற்றிலாம் கவலை இல்லை. குருநாதரின் பெயரை நான் பற்றி கொள்வேன் அப்படின்னு சொன்னா பற்றி கொண்டேன். அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே நடுங்கி பயந்து ஒடுங்கி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உடலுக்கு பயம் இருக்குதாங்க செய்யும். பயத்தை யாரால ஜெயிக்க முடியும்? பயம் இல்லாமல் இருப்பதுதான் தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டிருப்பீங்க. எல்லா சூழ்நிலையும் வரும் நமக்கு வாழ்க்கையில. நம்ம போகக்கூடிய பாதை, இந்த வாழ்க்கை வாழ்ந்தாகணும், இந்த கலிகாலத்தில் நாம் வாழணும், இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா வராத கஷ்டங்கள் இருக்காது, வராத சிக்கல்கள் இருக்காது. என்ன வேணாலும் சிக்கல் வரும், என்ன வேணாலும் சிரமம் வரும். அந்த சிரமமும் சிக்கலும் எது வந்தாலும் நாம் யாரை பற்றி கொண்டிருக்கிறோமோ அவருடைய நாமத்தை தொடர்ந்து பற்றி கொண்டு நீங்கள் தான் எங்களை வழிநடத்த வேண்டும். நான் உங்களுடைய சிஷ்யன், உங்களுடைய சிஷ்யை. உங்களது பொற்பாத கமலங்களை விட்டுவிட்டால் எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது குருராஜா. நாம சொல்றோம் குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு சதா சர்வகாலமும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை, இந்த மானிட வாழ்க்கை அப்படிங்கிறது மிக எளிதாக கடந்து சென்று விடலாம். நம்முடைய கர்மாக்கள் அதெல்லாமே வந்து குருநாதர் பார்த்துக்குவார். அந்த மாதிரி அந்த சிஷ்யன் அப்படியே அந்த இடத்துல நடுநடுங்கி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருக்கிறது. குளிர் வேற அவரை வாட்டுகிறது. காலையில தான் அந்த மூலிகை எடுக்கணும். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. காலையில பார்த்தா சிஷ்யனை எழுப்புறாரு. சிஷ்யா அப்படின்றார். பின்னாடி சிஷ்யர் குருநாதர் வந்து அந்த மலை மேலே வந்துட்டு இருக்காரு. பின்னாடி சிஷ்யர்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவர் அசந்து போயிட்டு எழுந்து, குருவே நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா குருவே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கொடுத்து, குருவே நேற்று வந்தேன், இந்த மாதிரி ஆச்சு, வழி நெடுக்க வந்து பள்ளம் இருந்தது, பாறை உருண்டது, கடைசியாக இங்கே வந்து நிற்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல மிகப்பெரிய மரம் அந்த மின்னலுக்கு இரையாகி தீந்து சாம்பலானது குருவே. பயந்து போயிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த இடத்துல உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்ன, நீ அந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார் குருநாதர். இவர் சற்று அந்த பாறையிலிருந்து எட்டி பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒன்று அந்த இடத்தில் கருகி போய் அந்த இடத்தில் இருக்கிறது. அப்போதான் சொல்கிறார் குருநாதர், எல்லாம் சரியாக தான் வந்துட்டு இருந்தது, நேற்று அந்த மின்னல் அந்த மரத்தை தாக்கவில்லை அப்படின்னா நிச்சயமாக உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்க முடியாது சிஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்றார். சொன்ன உடனே குருநாதருடைய கால்களை பிடித்து அழுகிறார். இந்த மூலிகை எடுத்துட்டு வர சொன்னது, நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி, அந்த பாசம் எந்த அளவு இருக்கிறது, எப்பவுமே நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க. ஒரு உண்மையான காரண காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்பொழுது நீ எந்த மாதிரி அதை வந்து பின்பற்றுகிறாய் அப்படின்ற சோதிக்கவே இதை நான் கொடுத்தேன். ஆனா நீ வந்து அதில் ஜெயித்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசிகள் கொடுத்து அங்கிருந்து செல்கிறார்கள்.
இதுதான் அந்த கதை. எப்பவுமேங்க குருநாதர் மீது பரிபூரண பக்தி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ராகவேந்திர மகாபிரபு மீது, அவ்வளோதான். எந்த இன்னல்கள் எது வந்தாலும், உயிரே போகின்ற சூழ்நிலை வந்தால் கூட, அது அந்த மாதிரி தெரியும். அப்படி வந்தால் கூட அவருடைய கால்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். இந்த கதையில பாருங்க, இந்த கதையில அந்த மரம் கருகி தீஞ்சு அது வெடித்து சிதறும் போது இந்த சிஷ்யன் என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல? இவ்வளவு பெரிய சோதனைக்கு ஆட்பட்டோமே அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. ஆனா அதற்கு பின்புலத்தில் பார்த்தா அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ப்பம் இருந்திருக்கிறது. அந்த மரம் வெடித்து சிதறல அப்படின்னு சொன்னா, தீக்கிரை ஆகவில்லை அப்படின்னு சொன்னா, அந்த சர்ப்பம் நிச்சயமாக இவரை தீண்டி இருக்கும். அந்த விடியற்கால வரைக்கும் அவருக்கு தெரியல. தெரிந்த பிறகுதான் அது நடந்தது எவ்வளவு நன்மையாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றார். இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். பெரிய கஷ்டங்கள் வரலாம், குருநாதரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் போது பெரிய துன்பங்கள் வரலாம், பெரிய சிக்கல்கள் வரலாம், பெரிய இன்னல்கள் வரலாம். அதெல்லாம் சொல்ற, அது கர்மாவின் அடிப்படையில் சிலவற்றையெல்லாம் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்றால் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, அவருடைய பிரார்த்தனையையும் நாம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியையும் தவறாமல் வைத்துக்கொண்டே செல்லும் பொழுது, எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை தான் அனுபவித்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அதை மடைமாற்றம் செய்து விடுவார் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். குவிட் ஃப்ரம் த கேம் ஆயிடக்கூடாது. அந்த ஸ்திர பக்தின்னு சொல்றாங்க பாருங்க, அதுல இருந்து குவிட் ஆயிடக்கூடாது. எப்பவுமே லௌகிக வாழ்க்கையில் நாம் வாழறதுன்றது வேற. நம்முடைய முயற்சி, நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், நம்முடைய உத்தியோகம், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய சாதனையை நோக்கிய நம்முடைய பயணம் முழுசா 100% பண்ணுங்க. அதுல எல்லளவும் குறை வைக்க வேண்டாம். அதுக்கு பேரலா பார்த்தீங்கன்னா, குருராஜர் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த அளப்பரிய பக்தி, அதுல இருந்து நாம டீவியேட் ஆகவே கூடாது. எது நடந்தாலும், எந்த முயற்சி பண்ணாலும் அவருடைய பொற்பாத கமலங்களின் சமர்ப்பணம் குருராஜா. இன்றைய பொழுது விடிந்து விட்டது. இன்று நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் உங்களது அருளுக்கு உட்பட்டு, உங்களது ஆசைகளுக்கு உட்பட்டு எனக்கு நடக்கணும் குருராஜா. அதுக்கு அனுகிரகம் கொடுங்க, ஆசைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பவர் சென்டருங்க. நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. சற்று நீங்க உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய அறிவை ட்ரிகர் பண்ணி டியூன் பண்ணீங்கன்னா, பல்வேறு விஷயங்களை இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த லௌகீகம், இந்த மாயா, இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஜஸ்ட் கொஞ்சம் டியூன் பண்ணி அதை வேறு ஒரு ஆங்கிள் இந்த வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, பலவிதமான உண்மைகள், பலவிதமான ரகசியங்கள், இந்த மானிட வாழ்வினுடைய அர்த்தங்கள் நமக்கு புலப்படும். நம்ம அவ்வளோ தூரம்லாம் இல்லை, அவ்வளோ தூரம்லாம் போல. சித்தர்கள் காட்டிய வழி இருக்கிறது. இந்த மாதிரி மரணம் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணணும், இந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. படிப்படியாக நிறையா இருக்கு. நாம சொல்றது ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றேன்னா, லௌகிக வாழ்க்கையில் விட்டீர்கள், ஒவ்வொரு பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, கணவனாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக, பிள்ளையாக, ஏதோ ஒரு பொறுப்புகளை நீங்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு பொறுப்புகளை வகுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆசிரியராக ஒரு இடத்துல இருப்பீங்க, ஒரு இடத்துல மகனா இருப்பீங்க, ஒரு இடத்துல கணவனா இருப்பீங்க, ஒரு இடத்துல மனைவியா இருப்பீங்க. இந்த எல்லா இடங்களிலும் எனக்கு ஒரு சரியான திசையை காட்டி கொடுங்க குருராஜா. சரியான திசையில் நான் செல்லக்கூடிய பாதைகளை எனக்கு வகுத்து கொடுங்க. 6 அறிவு இருந்தால் கூட என்னால் அதை எட்டி பிடிக்க முடியாது, எனக்கு தெரியாது. என்னுடைய சிந்தனையின் ஓட்டம் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் செய்யக்கூடிய வினையை மட்டும்தான் எனக்கு சொல்கிறது. ஆனால் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், நீங்கள் தான் வழி நடத்தி தரணும். ஒரு விளக்கு மாதிரிங்க குருநாதருடைய அருள், அனுகிரகம், ஆசைகள்ன்றது. அந்த இருட்டு அப்படிங்கிற சிக்கல்கள், சிரமங்கள் வாழ்க்கைக்குள்ள அந்த விளக்கை நாம் கொண்டு செல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளிச்சங்கள் தெரிந்து கொண்டே இருக்கும். நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம், அந்த நடக்கின்ற பாதையெல்லாம் வெளிச்சங்கள் இருக்கும், போயிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் நீங்க முழுமையாக இந்த லௌகீக வாழ்க்கை எடுத்த இந்த பிறவியின் வாழ்க்கையை முழுமையாக இதனை ஆனந்தமாக இதனை அனுபவிக்கலாம். இதற்கு பேசா, இதற்கு அடிநாதமாக, ஆதார ஸ்ருதியாக இருக்க போவது
மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருள் ஆசிகள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நிச்சயம் நிச்சயம் குருவினுடைய அருள், குருவினுடைய ஆசிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் தந்து அருள் வேண்டும் சொல்லிட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெகத்குருவே சரணம். திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.